ஒரு அற்புதமான நிகழ்வை பார்த்து கொள்கின்றோம். இந்த இரவு மகா சிவராத்திரி இரவு என்பது ஒரு மகா பிரளயத்தின் போது உயிர்கள் அனைத்தும் சிவபெருமானிடம் ஒடுங்கிய நாள். அந்த காலகட்டத்திலே உலகத்தில் எந்த உயிர்களும் இல்லை, அனைத்து உயிர்களும் சிவபெருமானிடம் ஒடுங்கிய ஒரு காரிருள் சூழ்ந்த ஒரு இரவு. அந்த ஒரு இரவு முழுவதும் பார்வதி தேவி சிவபெருமானை தொழுது தவம் மேற்கொண்டாள். பார்வதி தேவி மேற்கொண்ட தவத்தின் விளைவாக சிவபெருமானிடமிருந்து உலகத்தினுடைய அனைத்து உயிர்களும் மீண்டும் இந்த உலகிற்கு வந்த ஒரு அற்புதமான நாள் இந்த மகா சிவராத்திரி திருநாள். ஆகவே இந்த மகா சிவராத்திரி திருநாளில் தன்னை நோக்கி தவம் இயற்றிய பார்வதி தேவிக்கு சிவபெருமான் கொடுத்த வரம் போன்றது. மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவையெல்லாம் நடக்கும் என்று அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இரவு இந்த மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியில்தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணமானது. இந்த மகா சிவராத்திரி திருவண்ணாமலையிலே நிகழ்ந்த காலகட்டம்தான் அடிமுடி காண மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் முயற்சித்து தோல்வியுற்றதாக கூறப்படக்கூடிய நாள். ஒரு மலை, சிவபெருமான் மலையாக, அருணாச்சல மலையாக திருவண்ணாமலையிலே அமர்ந்த நாள் என்பதும் இந்த மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி தினத்தில் தான் சிவபெருமான் லிங்க வடிவத்திலே அந்த லிங்கோச்சரபராக மாறிய நாள். இப்படி பல்வேறு சிறப்புமிக்க இந்த மகா சிவராத்திரியின் போதுதான் திண்ணன் என்று சொல்லக்கூடிய வேடனாகிய கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கே கண்தானம் வழங்கி அவருக்கு சிவன் மீள கண்களை கொடுத்து அவரை கண்ணப்ப நாயனாராக்கிய ஒரு அற்புதமான நாள். இப்படி மகா சிவராத்திரியுடைய சரித்திரம், வரலாறு, கதைகள் என்பது இந்த தேசத்தினுடைய மூளைக்கு மூளை சொல்லப்பட்டு ஆன்மீகத்தை வலுப்பெறச் செய்கிறது, வளப்பெறச் செய்கிறது. அதில் ஒன்று, ஒரு அடர்ந்த காடு. ஒரு வேடன் வேட்டைக்கு சென்றான். ஒரு உணவும் கிடைக்கவில்லை. அப்பொழுது அவனை ஒரு புலி துரத்தி கொண்டு வந்தது. அந்த புலிக்கு பயந்து ஒரு மரத்திலே ஏறி அமர்ந்தான். பசியில் இருக்கிறான். இரவு முழுக்க கண் விழித்திருக்க வேண்டும், பயம் போக வேண்டும் என்பதற்காகவும் தூக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அந்த இரவிலே அந்த மரத்திலே இருந்த ஒவ்வொரு இலைகளையும் கிள்ளி கிள்ளி கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். பொழுது விடிந்தது. பொழுது விடிந்த போது அவனுக்கு முக்தி நிலை கிடைத்தது. ஏனென்று கேட்டால் கீழே இருந்தது சிவபெருமானுடைய சிவலிங்கம். மேலே அவன் எடுத்து போட்டு கொண்டிருந்த இலைகள் வில்வ இலை. அன்றைய தினம் ஒரு மகா சிவராத்திரி. ஒரு மகா சிவராத்திரி அன்று ஒரு வேடன் தான் என்ன செய்கிறோம் என்பது அறியாமல் உணவையும் உறக்கத்தையும் விட்டுவிட்டு இலைகளை மட்டுமே எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது போன்று போட்டுக்கொண்டிருந்ததனுடைய விளைவு அவனுக்கு சிவகதி கிடைத்தது என்பதை நமக்கு இந்த கதை சொல்லுகிறது. திருமூலர் சொல்லுகிறார் திருமந்திரத்திலே, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. இறைவனுக்கு நாம் நிறைய அள்ளி கொடுக்க வேண்டும் என்பது அல்ல, அவனுக்கு ஒரு பச்சிலை கொடுத்தால் போதும். அதுவும் குறிப்பாக இந்த புனித இரவான இந்த மகா சிவராத்திரியிலே வில்வ இலை எடுத்து படைத்தாலே நமக்கு சிவகதி கிடைக்கும். சிவன் நம்மை அரவணைத்து கொள்வான், நம்முள் சிவன் குடிபுவான் என்பது திருமூலர் வாக்கு. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுமாட்டிற்கு ஒரு வாய் இறை கொடுத்தால் அது மிகப்பெரிய புண்ணியம். பசு, பதி, பாசம் என்பது சைவ சித்தாந்தத்திலே முக்கியமானது. பசு என்பது உயிர், பதி என்பது இறைவன், பாசம் என்பது இந்த உயிர் இறைவனை அடைவதற்கு ஏற்படக்கூடிய இடையூறு அல்லது தலை என்று சொல்கின்றோம். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும். இவை வாழும் முறைமையடி பாப்பா என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்கின்றார். உயிர்களை நேசிப்பது சிவனை நேசிப்பதற்கு சமம். சிவபூஜை செய்வது என்பது ஜீவ பூஜை செய்வதற்கு ஒப்பானது என்று ராமேஸ்வரத்திலே சுவாமி விவேகானந்தர் சொன்னார். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று அவர் சொன்ன இடம் ராமேஸ்வரம். அங்கே ராமலிங்க சுவாமியாக ராமநாதர் வீட்டிருக்கின்றார். அங்கே ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்பது போல ஏகனாக ஒருவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய உருவமாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் செய்யக்கூடிய அந்த ஜீவன்களின் பூஜையை சிவனுக்கு செய்யக்கூடியது என்பதை அங்கே விளக்கினார். அதிலும் குறிப்பாக யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, பசுமாட்டிற்கு ஒரு வாய் இறை கொடுப்பது உயிர்களுக்கு செய்யக்கூடிய
மிகப்பெரிய புண்ணியம் என்பது 3வது வரியிலே திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கின்றார், யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நாம சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.